இன்றைக்கான ஃபின்ச்சஸ்குள்ள மதியான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கீரை, வேக வச்ச முட்டை அண்ட் ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம். அதாவது முளைக்கட்டிய பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான மதியான சாப்பாடு. ஸோ நார்லாம் வச்சுட்டு அது பயங்கரமாக விளாண்டுட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அதுக்கு சத்தான சாப்பாடு ஏதாச்சும் கொடுக்கலாமா? இன்றைக்கான மதியான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு கடைஞ்ச சோறு. ஸோ இதுவுமே வந்து ஃபின்ச்சஸ்க்கு வந்து பிடிக்கும். பட் மாடரேட் லெவலில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்தோடனே பாருங்களேன் சவுண்டை. இன்றைக்கி ஃபின்ச்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா, போகாவை ஒரு 10-15 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். போகாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் இல்லாமல். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த போகா வந்து பீட்டன் ரைஸ் இல்லைனா ஃப்ளாட்டன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போகா ரைஸ் வந்து ரைஸ் கொடுக்காதப்ப நீங்கள் கொடுத்துக்கலாம். மோரோவர் அது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிடும், ராவாகவும் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ரைஸோடைய ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கீரை அண்ட் ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் மூங் தால். போகா கொடுக்கலாமா? மாஷா அல்லாஹ், சூப்பராக சாப்பிடுதுங்க. இதையுமே இப்போ உள்ளார வச்சிடலாம். போகா ரொம்ப பிடிச்சி போனதுனால மல்லிக்கீரையும் அந்த ஸ்ப்ரவுட்டட் மூங் தால் எப்போதும் கொடுக்கறதுனால ஐ மீன் லைக் 2 or 3 days கழிச்சு நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அது வந்து இது டிஃப்ரெண்ட்டாக அந்த போகாவை ஃபீல் பண்ணி அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ், இட்ஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல்.